பெரிய பேஜாரே அந்த வீட்டுல திருட்டு தம் தான் அடிக்க முடியுது. தம்பி இல்ல வேற அப்பப்ப வந்துச்சு. ஆனந்து மாமி சந்தேகப்படக்கூடாது, அதனால இந்த கண்ணாடியை மாட்டிக்கிட்டு இந்த வேஷ்டியை கட்டிக்கப்பா. இந்த பாரு, கண்ணாடி வேணா போட்டுக்க ட்ரை பண்ற, வேஷ்டி வேணாம், எனக்கு இடுப்புல நிக்காது. அப்புறம் நான் பாட்டுக்கு மறந்துட்டு காத்தோட்டமா. சரி வேஷ்டி வேண்டாம். நான் வரது குட்டி இப்ப மத்த பசங்களை பார்த்து பேண்ட் போட ஆரம்பிச்சுட்டான்னு மாமியை கன்வின்ஸ் பண்ணிடுறேன். பட் இந்த கண்ணாடியை மாத்திரம் நீ மாட்டிக்கணும். அவசியம் போடணுமா? உயிரை வாங்குறீங்க பிளீஸ். எப்படி ஜம்முன்னு இருக்குல்ல? ஐயா காவே சரியா வரும்ன்றானே. கண்டிப்பா எனக்கு நான் அம்மா கன்வின்ஸ் ஆகணும். அவ்வளவுதானே ஆயிடுவாங்க. என்ன இல்லையா சொன்னீங்க, இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். கண்ணாடியால என் குடும்பத்துல விரிசல் வந்து போல இருக்கு. நீங்களா சொல்லக்கூடாது. சரிதா, வரது குட்டிக்கு கண்ணாடி போடலன்னா கண்ணு தெரியாது, கண்ணாடி போட்டா கண்ணு தெரியலையே. இத பாருப்பா, இனிமே நீ கண்ணாடி போட வேண்டாம். ஆக்சிடென்ட்ல உன் கண்ணு குணமாயிடுச்சு, நான் சொல்லி மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்படி இன்னும் செஞ்சிரு. ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் வரது குட்டிக்கு இந்த கறி மீன் எல்லாம் புடிச்சு போச்சுன்னு சொல்லி சிக்கன் 65 ஏற்பாடு பண்ணியா? கண்ணா, புள்ளையா வந்திருக்கிற தொல்லையா இருக்காதப்பா. கரிமீன் எல்லாம் கேட்காதடா. முக்கியமான ஒண்ணு, நமக்கு அக்கம் பக்கத்துல வேண்டியவங்க இருப்பாங்க, வேண்டாதவங்களும் இருப்பாங்க. வேண்டியவங்களுக்கு நீ யாரும் தெரிஞ்சு போச்சுன்னா அதனால ஆபத்து ஒண்ணுமில்லை. வேண்டாதவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பெரிய பம்பு. என்ன நான் சொல்றது கரெக்ட்? ஏற்படாதீங்க, நான் வெளியிலயா என்னங்க இந்த மரியாதை ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். ஏண்டா நேக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிண்டியா? உண்மை என்னைக்காவது அம்பலத்துக்கு வராமலா போயிடும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? பாருங்க, எம்எல்ஏ ஒண்ணும் தப்பு இல்லைங்க. மிஸ்டர் நரசிம்மாச்சாரி பல்ல விடுவேன். அவர் பேரை சொல்ற அளவுக்கு உனக்கு தீவிர பிடிச்சு போச்சா? நாயே, நீங்க அளவுக்கு மீறி பேசுறீங்க. ஓஹோ, உங்ககிட்ட வந்து பேசணுமோ? நீ யாரு சொல்லுடா, நீ யாரு? நான் ஏண்டா தடுமாற? நான் சொல்றேன்டா, நடாதூர் நரசிம்மாச்சாரி புள்ள, நவ திருப்பதிக்கும் நடையான இருந்து பெற்ற புள்ள. அப்படிப்பட்டவன் யாருக்கும் தெரியாம கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டியடா. என்னடா சிகரெட் உன் கட்டில கடையில இருந்து எடுத்த? எத்தனை நாளா பழக்கம்? பல வருஷமா இருக்குது இந்த பழக்கம். திடீர்னு எப்படிங்க மாத்திக்க முடியும்? பல வருஷமா பழக்கமா? அப்போ இத்தனை நாளா நல்ல பிள்ளை மாதிரி எங்களை ஏமாத்திட்டு இருந்தியா? சொல்றியா? என்ன கொழுப்புற உனக்கு? கட்டில போறேன், கட்டில போறேன், கட்டில போறேன். என்ன பண்ண பிடிக்கிறான்னா? தாயே வேதவல்லி, இப்படி ஒரு அனாச்சார கல்வி எனக்கு பிள்ளையா கொடுத்துட்டீங்க. ஆரம்பத்தில சொல்லல, எனக்கு இந்த இடம் சரிப்பட்டு வராதுன்னு. இது வரைக்கும் யாரும் என்ன கையை நீட்டு அடிச்சதில்ல சார். நான் உங்க சம்சாரம் பாட்டுக்கு. அப்பா, அவ சார்பா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுறப்பா. அவளுக்கு குழந்தை வாத்சல்ய பிரியம். புள்ள மேல அவளுக்கு பிரியம் இருக்கலாம் சார், ஆனா நான் உங்க புள்ள இல்லையே சார். நான் வரது குட்டி இல்ல, நான் ஆனந்து. இனிமே ஒரு நிமிஷம் என்னால இந்த வீட்டை தங்க முடியாது. நான் வரேன் சார். டாக்டர் நேத்து சொன்னாரு, மாமிக்கு இப்பதான் படிப்படியா குணமாகிட்டு வரதான். ஒரு சின்ன அதிர்ச்சி கூட ஏற்படாம அவங்கள பாத்துக்கணுமா. இந்த நேரத்துல நீ கோவிச்சுக்கிட்டு போயிட்டா அப்புறம் அதை பத்தி எனக்கு என்ன கவலை? எனக்கு என்ன வேலையா? செட்டப்பாயா ஆனந்த் ரோட்டமா ஏன் தடுக்கிற? விட அவர் போட்டும். அவர் சொன்னது கரெக்ட் தானே. இவர் யாரோ அவ யாரோ, பாபம். அவளுக்கு புத்திர வாஞ்சை துடிக்கிறா. கண்டிக்கிறவாள்லாம் தயாராயிட முடியுமா? இதே இடத்துல ஆண்களுடைய தயாரிட்டான்னா இவர் சிகரெட் பிடிக்கிற பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். இருமிண்டே இருந்தான்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். ரத்தமா காய் துப்புனாருன்னா அதை விட ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனந்தா, நீ சொல்றது கரெக்டப்பா. இந்த இடத்துக்கு உனக்கு லாயக்கில்ல. ஏன்னா நீ தினமும் 4 இடத்துல திருடிண்டே இருக்கணும். 10 பேர் தடி எடுத்துட்டு உன்னை அடிக்கிறதுக்கு ஓடி வரணும். போலீஸார் வந்தே சுத்தி சுத்தி வரணும். நீ எங்கேயாவது எந்த மாதிரி இழிச்சவாயம் கிடைச்சான்னா அவன் ஆத்துக்குள்ள போய் புந்துக்கலாம், சௌரியமா இருக்கும். போறச்ச எனக்கா ஒண்ணு செய். 16வது நம்பர் பஸ்ல ஏறிப்போ. அங்கேதான் என் நந்தி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நந்தி கொண்ட மகருக்கு நாடு எழுதி வச்சிருக்கா. அத பார்த்துட்டு போ, அப்பதான் நல்லா இருக்கும். போறேன் போ. ஐயோ அம்மா, என்ன கூப்பிட்டலா?
நான் இல்லையே. என்ன கண்ணுக்குட்டி கத்துன மாதிரி சத்தம் கேட்டுதா? இவன் கூப்பிட்டானா? பசுமாட்டை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா ஓடி வந்துருவேனாக்கும். எதுக்கு கூப்பிட்டானா? அவரே கேளு. நான் இது கேட்கணும். என்ன அவன் கண்ணத்துல கை வச்சுட்டு நிக்கிறானே, நான் அடிச்சது ரொம்ப வலிக்கிறதோ? அது 10 பாத்திரம் தேய்ச்சி காப்பு காய்ச்சி போன கையொன்னும் அடிபாலமா பட்டிருக்கும். சரி, உள்ள தவிடு வறுத்து வச்சிருக்கேன், உள்ள வர சொல்லுங்க, ஒத்தரம் கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன சமையல்? எல்லாம் இவனுக்கு பிடிச்சதுதான் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கன் 65 அப்படின்னா கோழிக்கறி. அச்சோ, அவன் பல்ல உடைச்சிருவேன். விளையாடுறியா? கொழுப்ப பாரு, கொழுப்பு. என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமே? சொல்லு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரச்சே நம்ம வரது வாசலாண்ட நின்னுட்டு இருந்தான். அவனை பார்த்து 4-5 பேர் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமோ? என்ன? நடாதூர் நரசிம்மாச்சாரி புள்ள எவ்வளவு ஜம்முன்னு வளர்ந்துட்டான்னு. அப்பவே நினைச்சேன், திருஷ்டி பட்டுடுத்தோம், இந்த ஆத்துல ஏதோ நடக்க போறதுன்னு. நடந்துடுத்தோம். டேய் அப்பாண்ட நின்னுடா, திருஷ்டி சுத்தி போடுறேன். போங்க போங்க. உன்னை இந்த வீட்டுல புள்ளியா இருக்க சொன்னதோட பலன் இப்ப நீ பானகம் குடிக்கிறதுக்கு நான் படுதா விதிக்க வேண்டியிருக்கு. இப்ப படுதா தானே பிடிக்கிற? அடுத்தாப்புல ஊர்காவனியா நீ ஒண்ணு போட்டுக்கிறியா? அது ஒண்ணுதான் குறைச்சல். சீக்கிரம் மடக்கு குடிய. எல்லாம் ஒரு பக்குவம் இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படுதா வச்சுக்கிட்டு இருக்கேன். யாருக்கு? தம்பி. ஏன் உள்ள நீராடிக்கிட்டு இருக்காரு. நடு வீட்லயா? என்னது? ட்ரை பண்ணி பாருங்க. அதனால இந்த பாட்டில இருந்து அடிங்க. ஸ்ட்ரைட். என்னது? சாராயமா? பிராந்தி. பிராந்தியா? அதெல்லாம் வேற குடிப்பியா? ஐயோ, என்ன வற்புறுத்தாதீங்க. எனக்கு இந்த குடி பழக்கம் கிடையாதுங்க. ஏண்டா குடிக்க போறியா? ஐயோ, நான் இல்ல, நம்ம ராவ் தான். ராவா ஏத்திக்கிறாரு. நான் அப்பவே நினைச்சேன், இந்த பீமாராவ் இப்படி இருக்கானே, அவங்க அப்பா எப்படி இருப்பானோன்னு. குடிகார கும்பல். ஏண்டா நீ ஒண்ணும் குடிக்கலையே? எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. எனக்கு இந்த விஸ்கியோட சோடா கலக்கணும்ட்டோ, ஜின்னோட லைம் கலக்கணும்ட்டோ, சாராயத்தை ராவா குடிக்கணும்ட்டோ ஒண்ணுமே தெரியாது. நான் இதெல்லாம் முதல் முறையா இவரு கையில தாங்க பாக்குறேன். அண்ணா, எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும், இதுக்கும் வேறையா? சிச்சி, ஒரு லிமிட்டா குடியா? படுதா வரிசைங்கல்ல, நல்லா வாங்கி கட்டிக்கங்க. பாருங்க எப்படி பாத்தீங்களா? பாத்தீங்களா முடியல வரல. ஐயோ, இதெல்லாம் உங்க வம்சத்தோட வச்சுக்கோங்க, எங்காத்து பையனையும் கெடுத்துடாதீங்க. டேய், நோக்கு ஞாபகம் இருக்கா? பரீட்சைக்கு கிளம்புறப்போ. பரீட்சைக்கா? நானா? வருதா சும்மா அம்மாவை போட்டு குழப்பாத. அதான் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை. அது ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? பரீட்சைக்கு முன்னால பீமாராவ் உன்னை குடிக்க கூப்பிட்டுட்டோ உங்க அப்பா கிட்ட நன்னா வாங்க கட்டிண்டானே, ஞாபகம் இருக்கா? யார் பீமாராவ்? ஆனந்த். ஆனந்தா? ஆனந்தமென் சொல்வனே என் கண் படைத்த பயனே. ஏப்பா வரது குட்டி, எங்க புள்ள பீமாரா எங்க கிட்ட கோச்சிட்டு போயிட்டான். அவன் ரவுடி தான், அதுக்காக அவனை எங்க புள்ள இல்லைங்கிறத நான் சொல்ல முடியுமா? உங்க புள்ள பீமாராவ் தானே அந்த ரவுடி? ரவுடி என்ன ஆச்சு அவனுக்கு? என்னமோப்பா, கொஞ்ச நாளாவே நீ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்க. நானா? ஆமா ஆமா. சரி சரி, சட்டையை கட்டிட்டோ வேஷ்டியை கட்டிட்டு சந்தியா வந்தனம் பண்ணவா. சந்தியா வந்தனமா? என்னங்க அது? இப்ப முழி, நீ குடிக்கிறதை குடிச்சிட்டு எங்களை மாட்டி விட்டேல்ல, போய் சந்தியா வந்தனம் பண்ணு போ. பாவங்க, சந்தியா வந்தனம்னா பூணல் போட்டுக்கிட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு ஜபம் பண்றது அதானுங்கள. நான் பூணலுக்கு ஒரு மாதிரி அங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வேஷ்டிக்கு தான் இது. சார், உங்க வேஷ்டி கொஞ்சம் கொடுங்க. இல்ல ஒரு 5 நிமிஷம் நான் கேட்கிறேன். 5 நிமிஷம். அம்பி, இந்த போர்ட்ல போட்டு கேள 65 அது என்ன விலை? என்ன சிரிக்கிறேன்? லோகத்துல சில பேருக்கு இந்த மாதிரி இக்கட்டான நிலைமைகள் ஏற்படும். அதுல மாட்டின்றவளை பார்த்து யார் வேணாலும் சிரிக்கலாம்.
ஆமா, இந்த 65 என்ன விலை? 15 ரூபாய்க்கு இருக்கு, 50 ரூபாய்க்கு இருக்கு. ஒரு 50 ரூபாய்க்கா ஒரு பார்சல் பண்ணிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். ஹோட்டல் விசாரிச்சேன். 15 ரூபாய்க்கு சாப்பிடுவா, 50 ரூபாய்க்கு சாப்பிடுவான்னு சொன்னா 50 ரூபாய்க்கு சாப்பிடறதை வாங்கிட்டு வந்துட்டேன். எது சார்? சிக்கன் 65 அன்னைக்கு சொன்னியே, அது சாப்பிட்டு. நீங்க ஏன் சார் இதெல்லாம் கொண்டு வந்தீங்க? ஏப்பா, ஏன் நீ எங்களுக்காக உங்களுடைய ஆசாபாசத்தை எல்லாம் மறந்துட்டு இந்த ஆத்துல இல்லையா? அது போல உனக்காக நான் என்னுடைய சுதர்மத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன? பரவாயில்ல, சாப்பிடு. சார், நீங்க சாதாரண மனுஷனே இல்ல சார். உங்க நிழல் பட்டா கூட யாரும் தப்பு செய்ய முடியாது சார். எனக்கு உங்க பிள்ளைய நடிக்க கூட அழுகிறது கிடையாது. இப்ப சொல்ற சார், நீங்களான அடிச்சு விரட்டுற வரைக்கும் இந்த நாய் உங்க காலடியில தான் சார் கிடைக்கும். அப்பா, இன்னைக்கு என்ன சொல்ற தெரியுமா? நீயும் ஒரு சிரேஷ்டமான வாழ்க்கை குழந்தையா பிறந்திருக்கணும்னு தோன்றது. இதோ சூழ்நிலையில நீ இப்படி ஆயிட்ட. அப்பா அப்பா, இப்போ நீயும் எனக்கு ஒரு குழந்தையா பிறந்திருக்கப்படாதான்னு தோணுதா இருந்தா? சார், இனி நான் ஆனந்த் இல்ல சார், உங்க வலது குட்டி. ஸ்ரீனிவாசா, ஸ்ரீனிவாசா. Thank you.